வணக்கம் ஸ்ரீ Bonsai zone. இன்னைக்கு நம்ம வயரிங் அண்ட் ஷேப்பிங் தான் பார்க்க போறோம். Ficus Nudaல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. சோ அப்பதான் நம்ம போற வீடியோ அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Ficus Nuda. இதோட லீஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப நீளமா நேராவா இருக்கும். கொஞ்சம் ஃபோல்டபிளா இருக்கும். நல்ல பிளான்ட் லீஃப் ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா லீஃபையும் வந்து டீஃபாலியேட் பண்ணிடணும். ஸோ வயர் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு இந்த பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குது என்னென்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து டீஃபாலியேட் பண்ணிடலாம். இப்போ எல்லா லீஃபையும் டீஃபாலியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வயர் பண்ணிக்கலாம். நம்ம வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நிழலில் வச்சிடணும். ஷேடில் வச்சுட்டு வாட்டரிங் பண்ணக்கூடாது. அளவாக தான் பண்ணிக்கலாம் வாட்டரிங்கு. எப்போவும் இந்த சாயில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும் வயரிங் பண்ணும்போது. ஸோ அப்போ தான் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக வளையும். நீங்கள் வாட்டரிங் பண்ணிட்டீங்கன்னா வயர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா பிரான்ச்சஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். நம்ம நிறையா டைம் இதை சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிரான்ச்சஸ் வளையறதுக்காக இந்த மாதிரியான வயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இந்த சைஸ்க்கு. இது 4 mm வயரு. ஸோ ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கணும். உள்ளுக்குள்ளே வயரை கொஞ்சம் கீழே டிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த 45 டிகிரி ஆங்கிளில் நம்ம வந்து வயர் பண்ணணும். மெயின் பிரான்ச்சஸ் ஃபுல்லாக வயர் பண்ணியாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி பிரான்ச்சஸ்க்கும் வயர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ரைமரி பிரான்ச்சை பெண்ட் பண்ணிக்கலாம்.
ஒயர் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஷேப் இதுதான். நம்ம வந்து பேசிக்காக ஒரு பிளான்ட் சின்னதாக இருக்கும்போதே ஃபைக்கஸ் வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி, பிரேம்னாவாக இருந்தாலும் சரி, எந்த வெரைட்டிஸாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருக்கும்போதே நம்ம வந்து ஒயர் பண்ணிடணும். ஒயர் பண்ணி பேசிக் பென்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிடணும். ஸோ அது வந்து வளரும்போது அடுத்து நம்ம மூமெண்ட் கொடுத்து வச்சுருப்போம்ல, அந்த ஷேப்பில் தான் அதோடய பிரான்ச்சஸ் எல்லாமே வளரும். பார்த்தா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியும். வளரும்போது நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு ஷேப் கொடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது பிளான்ட்டுங்களுக்கு. அப்போ தான் நம்ம போன்சாய் வந்து ப்ராப்பராக கொண்டு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.